ஒரு ஊரில் அந்த ஊர் முழுவதும் ஒரு அறிவிப்பு. அது என்னவென்றால், 400 ரூபாய் இருந்தால் காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதை பற்றி மேலும் விசாரித்த பொழுது 400 ரூபாயுடன் வந்து சந்திக்க வேண்டிய இடத்தின் முகவரியும் கிடைத்தது. அங்கே ஊரே திரண்டு வந்தது. அந்த இடத்துக்கு வந்து ஜனங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். இது 400 ரூபாயா, இல்லை 4000 ரூபாயா, இல்லது 40,000? எப்படி 400 ரூபாய் மட்டுமே என்றால் வாழ்நாள் முழுவதும் எப்படி நாம் உட்கார்ந்து சாப்பிட முடியும் என்ற கேள்வி ஒருவருக்கொருவர் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அங்கே அந்த பகுதியில் அவர்கள் சென்ற பொழுது ஒவ்வொருவராக உள்ளே வர அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கே ஒருவர் போனவுடனே, சார் வாங்க சார் என்று ஸ்ட்ராங்கான ஒரு நாற்காலியை அவர் காண்பித்து, இது உங்களுடையது சார், 400 ரூபாய் கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டு அந்த நாற்காலியை விட்டு கொண்டிருந்தார். அதாவது காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, இந்த நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிடலாம், இது உடையாது, அவ்வளவு பலமாக இருக்கும் என்ற ஒரு வியாபார உக்தியை பயன்படுத்தி அங்கே இது சொல்லப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற அவர்கள் வாழ்நாள் கணக்கை அங்கே அவர்கள் யோசித்து போனால் எல்லோருக்கும் ஒரே ஏமாற்றம். விட்டவர் மிகவும் ஞானத்தோடு நாற்காலியை விற்க தொடங்கிவிட்டார். ஆம், சில நேரங்களிலே மனிதனுடைய வாக்குறுதிகள், மனிதர்கள் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், அது பொய்யாக அமையும், இல்லை என்றால் ஒருவருக்கு லாபமாக அமையும். வேதத்திலே ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆம், நாம் கடவுளை நம்புகிற பொழுது பொய்யுரையாத தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் உண்மையாக செய்வார். மனிதர்களை நாம் இப்படி நம்பும் பொழுது சில நேரங்களிலே ஏமாந்து விடுவது அது காணப்படுகிறது. ஆம், கடவுளை நம்பி நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.